இனிமேல் கோயில் புளியோதரைக்காக கோயிலுக்கு போகணுன்னு அவசியம் இல்லை. நம்ம வீட்டிலேயே செய்யலாம். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு ஒரு கடாயை காய வச்சுக்கோங்க. கடாய் சூடானதும் 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, மிளகு, சீரகம், கொஞ்சமாக வெந்தயம், எள், கருவேப்பிலை சேர்த்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதே கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து 4லேருந்து 5 காஞ்ச மிளகா சேர்த்து அதையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. சூடு ஆறுனதும் இதை பவுட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் புளியை நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பேனில் நல்லெண்ணெய் சேர்த்து கடுகு, கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, வேர்க்கடலை, கொஞ்சமாக கருவேப்பிலை, காஞ்ச மிளகா சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அது கூடவே கொஞ்சமாக காயப்பொடி, மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்க புளியை அதோடு சேர்த்துக்கலாம். புளி நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம பவுட்ரு பண்ணி வச்சுருக்க அந்த மசாலாவையும் அதோடு சேர்த்துக்கலாம். இப்போது தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா எண்ணெய்லாம் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. சூடு ஆறுனதும் நம்ம வடித்து வச்சுருக்க சாதத்தை அதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இது நீங்கள் நல்லெண்ணெய் ஊற்றி செய்யும்போது டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதாங்க, கோயிலில் ரெடி பண்ணுற அதே புளியோதரை நம்ம வீட்டிலேயே செய்யலாம். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோவுக்கு என்னையும் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஓகே, பாய்.